ஐயனார்துணை சீரியல்ல நம்ம பாண்டியனை வசமா வானதி கிட்ட சிக்கிக்கிட்டாங்களோ சொல்லலாம். வானதி அழகா பேசாம இருந்தாங்க. ஆனா பாண்டியே போய் பேசுன்னு சொல்லி கெஞ்சி பேச வச்சு பேசி இப்ப பிரயோஜனம் இல்லாம மறுபடியும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம பாண்டி வானதி கிட்ட பேசாம இருக்கும் போதுல கூட நிம்மதியா இருந்தாங்க. இனி பேசும்போது எப்ப பாரு சண்டை 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 தான் போட்டுட்டு இருக்க போறாங்க. ஆமாங்க, பாண்டியன் கிட்ட நம்ம வானதி வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப ஆனந்தியும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிலாவிற்காக அப்பதான் அந்த வீடை அடமானம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே வானதிக்கு பயங்கரமா போகுது. நிலாவுக்காக யார் இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் இப்படி துடிச்சு எல்லா விஷயமும் உடனே உடனே செய்யறாங்க. அவங்க ஒரு இதுக்காண்டி ஏங்க கூட விட மாட்டாங்க. கடகட அவங்க ஏதாச்சும் ஒரு ஆசைப்பட்ட உடனே எல்லாமே நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்மள யாருமே கண்டுக்கவே மாட்டுக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நினைக்கிறது மட்டும் இல்லாம நிலா விட்ட சொல்லவும் செய்றாங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா எல்லாரும் தாங்குறாங்க. ஆனா என்னைய பாங்க கண்டுக்கவே மாட்டுக்காங்க. இத்தனைக்கு நீ ஃபேக்கான ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், டிராமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்படி இருந்தா உங்களே எல்லாரும் தாங்குறாங்க. சோழன் வரைக்கும் தாங்குறாரு. ஆனா நான் பாண்டியனை இவ்வளவுக்கு லவ் பண்றேன், ஆனா பாண்டியன் எனக்கு கண்டுக்கவே மாட்டுக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பாண்டியன் கேட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம எதுக்கு இப்படிலாம் அன்னிக்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க முச்சுல நம்ம வானதி பயங்கரமா கூப்பிடுறாங்க. ஏன் தான் உங்க வீட்டுக்கு வந்துன்னு இருக்கு, ஏன் தான் உன்னை பாத்தணும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சோழனுக்கே பயங்கரமா கோவருது. ஐயோ, இந்த வானதியை பாண்டி கல்யாணம் பண்ணிட்டானா நாளைக்கு ஃபுல்லா சண்டை தான் போட்டுட்டு இருப்பான், இதுக்கு ஏதாச்சும் ஒரு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழன் வந்து நினைக்கிறாரு.